இங்கே இருக்க பழைய நம்ம தலைமைச் செயலகம், புதிய தலைமைச் செயலகம் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ஓமந்தூரார் இதில் மாளிகையில் அந்த இப்போ பல்நோக்கு மருத்துவமனையாக இருக்கிறது. அப்போது தலைமைச் செயலகம் கட்டிகிட்டு இருந்தபோது நான் பள்ளிக்கல்வித்துறையில் இருந்தால் கூட அந்த கட்டடத்தை கட்டி அங்கே சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை என்கிட்ட கலைஞர் அவர்கள் இடத்துல தலைவர் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த சட்டமன்ற கட்டடத்தை முடித்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணணும். வி ஆர் ஆக்சுவலி ரேசிங் அகெயின்ஸ்ட் டைம். நான் முடிச்சுட்டு அதை அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே அதை முடித்து அந்த கட்டடத்தை திறக்க போகிறோம். மறுநாள் சபை கூடுகிறது. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வார்னிஷ் புதுசாக ஃபர்னிச்சரில் அடித்ததுனால அங்கங்கே பறந்துக்கிட்டே இருந்தது. அந்த வார்னிஷ் இதுக்காக வந்துகிட்டே இருந்தது. மறுநாள் சபை கூடணும், எல்லாம் போய்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ட்டு ஒரு நினைப்பு இருந்தது. ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு அதிகாரெலாம் வச்சுட்டு சிஎம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிடிக்கிறதுக்கான இது இருக்குது, அந்த ஃப்ளை கேச்சர் இது. ஸோ அதெல்லாம் அங்கங்கே உள்ளே வச்சு அந்த பறக்காமல் பிடிச்சி தலைவர் வரும்போது இருக்கக்கூடாதுன்றக்காக நான் கவனமாக சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அவர் வந்தார், அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்படியே பார்த்தாரு, எல்லாத்தையும் ஒரு திருப்தியை சொன்னார். அப்படி இருந்தாலும் நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது, அது அங்கங்கே பறந்துட்டு தான் இருந்தது. நான் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, சரி கிளம்பலாயா அப்படின்னு ஒரு திருப்தியான ஒரு இது முகத்தில் தோணுச்சு எனக்கு. அப்பாடா, வேறு எதுவும் ஒன்றும் கூட கண்டுபிடிக்கல, சிஎம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு நான் அப்படி ஒரு தள்ளி நின்றுட்டு இருந்தேன். கிளம்பலாமா அப்படின்னாரு. உடனே சரின்ட்டு அவர் கூட மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் போன்றவரெல்லாம் கூட இருந்தாங்க. சரின்ட்டு அவருடைய அந்த சர்க்கரை நாற்காலியை ஒரு பிஎஸ்ஓ அப்படி தள்ளி இப்படி கொண்டு வந்தால் நான் அப்படி நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா இப்படி கிடக்கும்போது அப்படின்னாரு கையை. உடனே பக்கத்தில் இப்படின்னாரு. பக்கத்தில் உடனே இப்படி குனிஞ்சு சொன்னார், தென்னரசு, இங்கே எம்எல்ஏக்கள் இருப்பார்கள் என்று தான் நினைத்தேன், ஆனால் எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள்.